மாமா. என்னம்மா நீ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்ட? அண்ணி போன் பண்ணி சொன்னதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா, சரியாயிடுச்சு. எல்லாமே நம்மள மீறி நடக்கும்போது இவ என்ன பண்ணுவா? சத்யா மாதிரி இந்த தடவை இவ பலிக்கடா ஆயிட்டா. நல்ல வேளை உயிர் பொழைச்சு வந்தா. ஆனாலும் சாவ பார்த்துட்டு தான் வந்திருக்கா. என்ன வீணா, நீ கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? எப்படியோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சு வந்துட்ட. இனிமே இப்படியெல்லாம் நடந்துக்காத. எனக்கு ஒன்றும் இல்லை. நீ எப்படி இருக்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. விஷயம் கேள்விப்பட்டு அம்மா தான் உடனே உன்னை போய் பார்க்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவங்க அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆவுடை மாமா பார்க்கலான்னு தான் ஆசையா வந்தேன். ஆனா அவரு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காங்களாமே. ஜனமாமா சொன்னாரு. ஒரு வாரத்துல வந்துருவாருமா. நீலாம்பரி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அசோக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தான் எங்க மருமகளா வந்திருக்கணும். என்ன பண்றது, இன்னாருக்கு இன்னாருன்னு அவன் எழுதியிருக்கிறத மாத்த முடியுமா என்ன? யாரோட தலையெழுத்தையும் மாத்தக்கூடியவ தான் இந்த நீலாம்பரி. துர்காவை அடிச்சு விரட்டிட்டு அசோக கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே நான் வந்திருக்கேன். ஹவையோ அசோக்? யா ஃபைன். உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமா, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? அதுக்காக தானே வந்திருக்கேன். அப்படியா? புரியல. அம்மா இங்கதான் மாப்பிள்ள பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப பாத்திர வேண்டியதா?